வணக்கம் மெம்பரஸ். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கு ப்ரீ மார்க்கெட்டும் பார்க்கலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பியர் கேண்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பியர் கேண்டலில் ஒரு சில விஷயம் நம்ம பார்க்கணும். நேற்றத்தை க்ளோஸ்க்கு மேலே தான் இன்னைக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. நேற்றத்தை லோவை கட் பண்ணலை, ஆனால் நேற்றத்தை ஹைக்கு மேலே ஹை இருக்குது. ஸோ இது பார்ஷியலாக செல் ஆன் ரைஸ் கேண்டில் மாதிரி இருக்குது. இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். இது ஒரு நம்ம பியர் கேண்டில் பிரிண்ட் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு நெகட்டிவ் சைடு போறக்கு வேண்டிய ஒரு பியர் ட்ராப்பாக இருக்கலாம். இல்லை உண்மையாலுமே இது ஒரு பியரிஷ் கூட இருக்கலாம். ஸோ இது டே சார்ட்டுங்க. இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். 5 மினிட்ஸில் மார்னிங் 9:15 கேண்டலுக்கு ஃபிபனாச்சி போட்டோம். நான் காலையிலேயே டெலிகிராம் சேனலில் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஒரு 9:15 கேண்டலோட 50%ல் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைக்குதா இல்லை ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன பண்ணாங்க, 9:15 கேண்டில் பிரிண்ட் ஆகி அப்படி நேராக கீழே வந்தாங்க. கீழே ஒரு 0.5% வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒன்றுமே இல்லை, சைட்வேஸ் போகிற மாதிரி போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ எகெயின் இது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் சார்ட்லேருந்து வருங்க. ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 160 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ நிஃப்டி வால்யூமை ஸ்குவீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்குவீசிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சைடு பிளாஸ்ட் ஆகும். இது நம்ம டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை வால்யூம் கேதரிங்கா அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம குவான்டிட்டி சைஸ் பிளான் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும். மேலே போகிற மாதிரி கீழே வருவாங்க, கீழே போகிற மாதிரி மேலே போவாங்க. 2 சாய்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு 25,250 300 வரைக்கும் ஈஸியாக ஒரு மூவ் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே டவுன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் 25,693 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஒரு 70% ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் கிடைக்கிற மாதிரி தெரியுது. பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இதுக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வேணும். நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டில் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 3-4 டேஸாக ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 132 பாயிண்ட். இன்னைக்கு இந்த சேனலோட லோவில் பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு திருப்பியும் உள்ளே என்ட்ரு ஆகியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து மேலே போனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 26,070 26,100 இது வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா 1:1 இன்னொரு 130 பாயிண்ட்ஸ் போகிறக்கு சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, சப்போஸ் இதை கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லைங்க, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது 25,705 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் ரெண்டில் ஏதோ ஒரு சினாரியோ கட்டாயமாக நடக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி சென்செக்ஸோட சார்ட் பார்த்தலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால் சென்செக்ஸ் 3 பாயிண்ட் மூவ் ஆகும். 3 பாயிண்ட் மூவ் ஆகும். இதில் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பிரி இருக்கங்காட்டி அதோட லெவல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம். 84,200 150 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டுங்க. சப்போஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் 84,000 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. அதே அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 84,300 இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த 84,300 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா 84,400 வரைக்கும் போவாங்க. ஓகேங்களா? அதே ஒரு டீப் டவுன் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 83,860 83,900 இது வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல ஹை ட்ரெண்ட் இருந்ததுன்னா 84,500. ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ எப்போ போல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கீழே வர மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப் மூவ் இருக்கலாம், இல்லை மேலே போகிற மாதிரி ஒரு கீழே ஒரு மூவ் இருக்கலாம், இல்லை இன்னைக்கு மாதிரி சைட்வேஸாக கூட இருக்கலாம்.
ஒரு கேப் அப் ஆச்சுன்னா பியர் கேண்டில் பிரிண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 0.5 வரைக்கும் ரிட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது, அதுக்கப்புறம் சைட்வைஸ் போயிடுது. இது இன்னைக்கு லாஸ்ட் மண்டே எல்லாமே இதே மாதிரி தான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கும் சைட்வேஸ்க்கு சான்சஸ் நிறையா இருக்கு. சப்போஸ் நம்மளுக்கு ஒரு மொமெண்டம் கூட கிடைச்சதுன்னா இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம ஒரு ஓஐ சார்ட், நம்மளோட ஆப்ஷன் செயின் வந்து ஒரு தாட்டி பார்த்துடலாம். ஆப்ஷன் செயின்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,900 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். 1,63,000 ஓஐ இருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா மாறி இருக்கு. அதே கால் சைடில் பார்த்தீங்கன்னா 25,950லையும் 1,14,000 இருக்கு. அதே 26,000 பார்த்தீங்கன்னா 2,61,000 இருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 25,900 கீழேயும் மார்க்கெட் போகக்கூடாது, 25,950 26,000 மேலேயும் மார்க்கெட் போகக்கூடாது. அதை தாண்டி மீறி போனால் உங்களுக்கு ஒரு 26,100 வரைக்கும் போகலாம். ஸோ அந்த அளவுக்கு இங்கே வந்து பயங்கரமாக செல்லிங் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி புட்டு சைடும் பார்த்தீங்கன்னா 3லையுமே செல்லிங் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 100 பாயிண்ட்ல மார்க்கெட்டை நிறுத்தணும் அப்படிங்கிறதுல இன்னைக்கு ரொம்ப கிளியராக செல்லர்ஸ் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நடந்தது, எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸு. அப்போ வந்து ஆப்ஷன் பையருக்கு இங்கே வேலையே கிடையாது, ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன் செயின் என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு, மைண்டில் வச்சுக்கோங்க. இது மார்க்கெட் ஓப்பன் ஆகி 10 நிமிஷத்தில் இந்த சார்ட் கம்ப்ளீட்டாக மாறலாம். ஸோ ப்ரீமியம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாம் நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கால் சைடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா 130க்கு மேலே இருந்தால் ஃபர்ஸ்ட் டார்கெட் 150 போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு ட்ரேடு மட்டும் இன்னைக்கு கிடச்சிது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் போட்டாங்களா, ரீடெஸ்ட் போட்டோம்னா 134ல என்டர் ஆனோம்னா ஒரு 151, ஒரு 16 பாயிண்ட் டார்கெட். இது வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு எடுக்காமே இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டார்கெட்டு. இதுக்கு இதை விட ஜாஸ்தி மொமெண்டம் இருக்காது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கே நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க, நேற்று மாதிரி தான் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இது ஒன்று. சரி, புட் சைடில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, புட் சைடு வந்து நேற்று லோ பிலோ போயிட்டாங்க. நார்மலாக லோ பிலோ போனாலே நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம என்ட்ரி சிக்னல்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பிரடிக்டட் மூவ்ஸ் நிறையா வரும் லோ பிலோ இருக்கும்போது. அவங்க பொசிஷனை திடீர்னு ஆட் பண்ணலாம், இல்லை பொசிஷனை எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போகலாம். அப்போ லோ எபவ் போகும்போது நம்மளுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து ஸ்பாட் நம்மளுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸ்பாட் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறத பற்றி யோசிக்கணும். ஸோ இன்னைக்கு வந்து பெருசாக ஒரு ட்ரேட் இல்லை. இங்கே ஒரு ட்ரேட், அதே மாதிரி திருப்பியும் ஒரு 11:10க்கு அதே மாதிரி ட்ரேட், ரிப்பீட் ட்ரேட். அப்புறம் நேற்று வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், 117 118 ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கால் சைடில். அதே மாதிரி 118லேருந்து 130, அப்புறம் 134 ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வரைக்கும் ஒரு ட்ரேட் கிடச்சிதுங்க. இந்த ட்ரேடும் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மூணுமே ஒரு 15 பாயிண்ட் ட்ரேடு தான். ஸோ டோட்டலாக நம்ம 3 ட்ரேட் எடுத்திருந்தாலுமே ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் இது ரிஸ்க் ஜாஸ்தி, இட்ஸ் நாட் அ அட்வைசபிள் ட்ரேட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்க, ஒரு ரேஞ்ச் பெருசாக இருந்ததுன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறது யூஸ்ஃபுல் இருக்கும். இல்லைன்னா நம்ம கேபிட்டலில் பாதுகாத்துட்டு அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு அமைதியாக இருக்கக்கூடிய நாள், அமைதியாக இருந்தாச்சு. ஓகே. ஸோ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உண்டான டே சார்ட் இதே 25,950 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம வந்து இன்னத்தோட ஹை லோ க்ளோஸ் கால் சைடும் புட் சைடும் மார்க் பண்ணியாச்சு. ஸோ என்ன ட்ரேட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26,000 வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 26,000 கிராஸ் பண்ணுற வரைக்கும், அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 26,000 தாண்டினா தான் உங்களுக்கு கால் சைடு ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி 25,867 கட் பண்ணால் தான் புட் சைடு ஸ்ட்ராங் ஆகும்.
ஸோ இல்லைன்னா மேலங்கீழே இந்த மாதிரி சைட்வேஸில் போய் நம்மளால ஒரு 10 பாயிண்ட்டும் கூட ப்ராப்பராக எடுக்காத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் வரலாம். ஸோ ப்ரீமியம் சார்ட்டில் கால் சைடு 128க்கு மேலே இருக்கும்போது, புட் சைடு 113க்கு கீழே இருக்கும்போது, ஃபஸ்ட்டு டார்கெட் ஆஸ் யூஷுவல் அந்த 142, அந்த ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை, இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட். இந்த டார்கெட்டை கட் பண்ணும்போது இன்னத்த லோ புட் சைடில் கட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த டார்கெட்டான 177, 150 இது வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 159, அதுக்கப்புறம் 177. இதை கட் பண்ணி கீழே போகும்போது இந்த டார்கெட் அச்சீவ் ஆகலாம், அதுக்கப்புறம் இந்த டார்கெட் அச்சீவ் ஆகலாம். ஓகேங்களா? அதே புட் சைடில் பார்த்தீங்கன்னா 133க்கு மேலே இருந்தால் 184 போகும். அந்த டைமில் இந்த லோவை கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டார்கெட்டான 220 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கால் சைடும் புட் சைடுக்கும் நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் எஃப்ஐஐடிஐ டேட்டா இது பெருசாக நம்மளுக்கு தேவைப்படாது. பட் ஸ்டில் சைட்வேஸில் போயிட்டு இருக்கங்காட்டி என்ன தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல்னால இதை நம்ம செக் பண்ணுறோம். இல்லைன்னா நம்ம நார்மலாக எஃப்ஐஐ வாங்குறாங்களா டிஐ வாங்குறாங்களா அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சைட்வைஸில் போகிறதுக்கு உண்டான ரீசன், பிஹைண்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாக ஆஃப்டர் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே டிஐ வந்து கொஞ்சம் செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 440 crores சேல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து ஒரு 900 crores, 850, 900 crores வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐ புல்லிஷாகவும் டிஐ வந்து ஒரு சைட்வேஸ் டு பேரிஷாகவும் இருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.